1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து, அது 9ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்களேன். நல்லா கவனிங்க. நம்முடைய அறிவு, யார் சொல்ற அந்த வார்த்தையை? பவுல் சொல்றாரு. பவுல் சொல்லுகிறாரு, நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும். சரி, தீர்க்க தரிசனம் யார் மூலியமாக ஒருவர் தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறார்? ஆவியானவர் மூலியமாக தான் அறிவிக்கிறார். ஆனால் நல்லா கவனிங்க, நம்முடைய தீர்க்க தரிசனம் அப்ப நல்லா, ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தை நமக்குள் இருந்து அறிவித்தாலும் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது நிறைவாக சில சமயங்களில் அறிவிக்க முடியாது. ஆவியானவர் ஒரு தேவ மனிதனுக்குள்ளே இருந்து போதிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் ஆவியானவர் பயன்படுத்துகிற பாத்திரம் குறைவுள்ள பாத்திரமாக இருக்கிற பட்சத்தினால நிறைவான சில விஷயங்களை என்ன செய்ய முடியாது, சில சமயங்களில் சொல்ல முடியாது. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் எப்படிப்பட்டதா? குறை உள்ளது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது என்ன செய்யும்? ஒளிந்து போகும். சரி, ரைட். அது அடுத்து 11ஆம் வசனம். நாம் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்ற விதங்களை நான் என்ன செய்தேன்? ஒழித்து விட்டேன். எங்க இதை சொல்றாரு? லிட்டரலாக அப்போ இருக்கிற வாழ்க்கை குழந்தை மாதிரி நாங்கள் இருக்கிறோம், அதனால நான் குழந்தை மாதிரி பேசுகிறோம், குழந்தை மாதிரி சிந்திக்கிறோம் சொல்ல வர்றாரு. ஒரு நாள் பரிபூரணம் அடைகிற ஒரு நாள் வரப்போகிறது. நாம் எல்லோரும் மகிமை அடைகிற ஒரு நாள் வரப்போகிறது. அப்ப நம்ம எப்படி இருப்போமா? பரிபூரணமா இருப்போம் அப்படிங்கிறத பவுல் விளக்குறாரு. அடுத்த வசனம் வாசிங்க, 12ஆம் வசனத்தை. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய், தெளிவா நமக்கு தெரியல, கண்ணாடியிலே ஒரு நிழல் மாதிரி நமக்கு தெரியுது, அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு குழந்தை சுபாவம் இருக்கும். சில விஷயங்களை நம்ம அறியாமல் இருப்போம், புரியாமல் இருப்போம். சில விஷயங்களை நம்ம மிஞ்சி யோசிக்க முடியாது. சில விஷயங்கள் நமக்கு தெரியும், இதில் ரொம்ப ஆழமான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்போம், அதுக்கு மேலே தாண்டி நம்முடைய யோசனைகள் போகாது. ஏன்னா நம்முடைய யோசனைகள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் குறைவுள்ளதாக இருக்கிறது, நம்ம அறிவு குறைவுள்ளதாக இருக்கிறது. இந்த குறைந்த அறிவுள்ள மனிதர்களிடத்தில் தான் நிறைவான தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் குறைவுள்ளவர்கள் தான். நீங்கள் சபை பிதாக்கள் என்னெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? அவங்களும் எப்படிப்பட்டவங்க தான்? குறைவுள்ளவர்கள் தான். அவங்களும் அவங்ககிட்டே நிறையா குறைவு இருக்கும். ஏன் பவுலே தன்னை சொல்லும்போது எப்படிப்பட்டவர் தான் சொல்கிறாரு? குறைவுள்ளவர் தான் சொல்கிறாரு. பேதுரு குறைவுள்ளவர் தான். எல்லா மனிதர்களும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். அதனால தான் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாக என்ன செய்கிறோமா? ஒரு உண்மை இருக்குது, அந்த உண்மை இப்போ எப்படி தெரியுது? நிழலாட்டமாக, ஷேடோவாக தெரியுது. உண்மைதான், ஆனால் அது எப்படி தெரியும்? எனக்கு தெளிவாக தெரியலை. ஆனால் ஒரு நாள் வரும், அப்போது நான் எப்படி பார்ப்பேன்? முகமுகமாய் நான் பார்ப்பேன். அந்த உண்மையை நான் தெளிவாக காணக்கூடிய ஒரு நாள் வருகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சில காரியங்கள் நமக்கு நிழலாட்டமாய் தான் என்ன செய்யும்? தெரியும். ஏனென்றால் நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நிறைவான தேவன் இந்த குறைவான நபர்களை எடுத்து என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். அது ஏசையாவாக இருந்தாலும், எரேமியாவாக இருந்தாலும், எசேக்கியேலாக இருந்தாலும், ஆபிரகாமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அனைவருமே யார் தான்? குறைவுள்ளவர்கள். அந்த குறைவுள்ளவர்களை நிறைவான தேவன் எடுத்து என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிறணும். நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவது எப்படிப்பட்டதா? குறைவானது. தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் தான் சொல்றாரு. ஆனாலும் அதை யாரை கொண்டு சொல்றாரு? என்ன கொண்டு சொல்றதுனால சில நேரங்களில் அதில் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது? சில குறைவுகள் இருக்க என்ன இருக்குது? நான் இங்கே தப்பு இருக்கும், பாவம் இருக்குன்னு சொல்ல வரல. நான் சொல்லக்கூடிய சத்தியத்தை புரிஞ்சுக்கிறேங்க. சில விஷயங்களை நம்ம பிரத்யட்சமாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாமல் இருக்கிறோம். மறைமுகமாக அந்த உண்மையை சொல்லுகிறோம், அவ்வளவுதான். நிழலாட்டமாய் ஒரு உண்மையை சொல்லுகிறோம், அவ்வளவுதான். நான் சொல்லுவது உண்மைதான், நான் சொல்வது சத்தியம்தான். ஆனால் அது எப்படி இருக்குது? முகமுகமாக இல்லாமல் நிழலாட்டமாக இருக்கிறது.
இல்லை, அது என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, கடவுள் முழுசாக தான் வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் நம்ம அறிவுக்கு அது முழுதாக தெரிவதில்லை. ஏன்னா நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? எனக்கு அது குறைவுள்ளது. தேவன் முழுசாக எல்லாத்தையும் காட்டலாம் ஐயா, ஆனால் எனக்கு என்ன செய்யாது. நல்லா கவனிங்க, அதுதான் உண்மை. ஒரு ஸ்கூலில் மாணவர்கள் 100 பேர் படிக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் தான், அந்த ஆசிரியர் பரிபூர்ணமானது தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு கணித ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு ஆங்கில ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு தமிழ் வாத்தியாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்கிறாங்க, பரிபூர்ணமாக தான் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் 100 மாணவர்களுக்கும் அது பரிபூர்ணமாக புரிகிறதா? புரிகிறது இல்லை. ரிசல்ட்டை தெரியுது. அந்த அத்துணை கிளாஸையும் அட்டன் பண்ண மாணவர்கள், ஒருவர் 30 மார்க் எடுக்கிறாரு, ஒருவர் 40 மார்க் எடுக்கிறாரு, ஒருவர் 60 மார்க் எடுக்கிறாரு, ஒருவர் 100 மார்க் என்ன செய்கிறாரு, எடுக்கிறாரு. ஏன்னா ஆசிரியர் பரிபூர்ணமாக சொல்லிக் கொடுத்தாலும் மாணவர்கள் குறைவுள்ளவர்களாக என்ன செய்கிறாங்க, புரிதலுக்காக இதை நான் சொல்ல வர்றேன். ஒரு விதை தூவுகிறார். எல்லா விதையும் நல்ல விதைகளாக தான் இருக்குது. மண்ணில் போடும்போது அது சிலது 30 பலன் கொடுக்குது, சிலது 60 பலன் கொடுக்குது, சிலது ஆக மொத்தம் பலன் கொடுக்குது. ஆனால் எல்லா கதிர்களும் ஒரே மாதிரியான பலன் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. தேவன் நிறைவானவர் தான். நிறைவான விஷயங்களை கற்றுக் கொடுத்தாலும் குறைவான என்னுடைய அறிவுக்கு அது என்ன செய்யலை, பூரணமாக பிடிபடலை. அவ்வளோதான். அது எப்போ பிடிபடும்? ஒரு நாள் வரும், அப்போது அது முகமுகமாக நான் என்ன செய்வேன், அப்போ எனக்கு பூரணமான அறிவு இருக்கும். புரியுதுங்களா? நான் தேவனுடைய சாயலாக மறுரூபமாகும் போது, நாம் தேவனுடைய சாயலாக பரிபூரணமாக மறுரூபமாகும் போது நாம் பூரணமாக அறிவுள்ளவர்களாக இருப்போம். அப்போது எல்லாமே பூரணமாக புரியும். இப்போ நான் ஒன்று யோசிக்கிறேன், நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்க, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, இது சரியாக வருமா அது சரியாக வருமா, எல்லாம் யோசிக்கிறோம்ல. ஆனால் அப்போ தேவ சாயலாக நாம் மறுரூபமாக்கப்படும் போது நாம் எல்லோரும் பரிபூரணம் அடைந்தவர்களாக இருப்போம். அதனால் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் இந்த குறைவுகள்லாம் என்ன செய்யும், இருந்துக்கிட்டு தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.